So, NIS Secondary Business Studies Topic 7.4 Means of Communications. There are various ways through which we communicate with each other. These may be called as means of communication. In the face-to-face contact, we use different parts of our body and we directly talk with others while communicating our message. Where face-to-face communication is not possible, we take the help of some other means through which we can usually convey our message. For example, we may use letters to convey written message, talk to others over telephones, send telegrams, and use various other modern machines like computers, fax machines, etc. to communicate our messages. The means to be used in our communication process depend upon the purpose of communication. For example, to send any urgent message, we generally use telephone. For any important matter for which a written document is required, we use letter, telegram, fax, etc. Nowadays, modern technology has given us the wide option to choose the means according to our requirement and liking. Let us discuss some of the important means of communication commonly used in the business. ஸோ நம்ம பொதுவாகவே வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கா ஒரு விஷயத்தை பேசணும், ஒரு விஷயத்தை ஒருத்தங்கிட்ட சொல்லணும், ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும். கம்யூனிகேட்டுங்கிறது எதுவும் இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட பண்ணுறது கம்யூனிகேட், நீங்கள் என்கிட்ட பேசுகிறது கம்யூனிகேட். ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறது, பகிர்ந்துக்கிறது தான் கம்யூனிகேஷன். ஸோ இந்த கம்யூனிகேஷன் பார்த்திங்கனாக்கா இதில் நிறைய விதங்கள் இருக்குது. ஒன்று நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுகிறது, இன்னொன்று பார்த்திங்கனாக்கா நம்ம வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசுறது. வார்த்தைகளால் யூஸ் பண்ண முடியாத விஷயத்தை பார்த்திங்கனாக்கா நம்ம கை காலை வச்சு அசைச்சி ஃபேஸ் ரியாக்ஷன் மூலமாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது. சில டைம் பார்த்திங்கனாக்கா நம்ம மிஷின்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனு, டெலிஃபோன்ஸு, ஃபேக்ஸ் மிஷின்ஸு, கம்ப்யூட்டர்ஸு, இந்த மாதிரி மாடர்ன் மிஷின்ஸை வச்சு நம்ம கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா எதுக்காக பண்ணுறோம்னாக்கா ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கம்யூனிகேஷனுங்கிற ஒரு விஷயத்தையே பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டாக நம்ம ஒரு மெசேஜை பாஸ் பண்ணோம்னாக்கா அதில் நிறைய சோஷியல் மீடியாலாம் வந்துடுச்சு. டெலகிராம் இருக்குது, லெட்டர் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த காலத்துலேயும் பார்த்திங்கனாக்கா டெக்னாலஜி மூலமாக இத்தனை டெக்னாலஜி வரத்துக்கு ஒரே காரணம் என்னென்னாக்கா கம்யூனிகேஷன். இன்றைக்கி நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் வேணால் இருக்கலாம். வாட்ஸ்அப் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், எக்ஸ் ஆகட்டும், எது வேணாலும் இருக்கலாம். எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது, என்னன்னாக்கா கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் அது வச்சுருக்காங்க. ஸோ இந்த எத்தனை வகையான காமன் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது அதை பற்றி இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், லெட்டர்ஸ் ஆர் ரிட்டன் ஃபார்ம் கம்யூனிகேஷன். தீஸ் கேன் பி சென்ட் or received by individuals or organizations. Written message in the form of letters can be delivered to the receivers through special messengers, post office or private couriers. These methods in mostly used where face-to-face communication is difficult or other means are not easily available. It helps in keeping a record of a communication. The cost involved in the low in maintenance in these means of the communication. So letters பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி கம்மியாகுது, பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி சில பேர் எழுதிட்டு இருக்காங்க. லெட்டருங்கிற கம்யூனிகேஷன் பார்த்திங்கனாக்கா இது ஒரு பேப்பரில் நம்ம எழுதி ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக அனுப்புறது தான் லெட்டர்ஸு. இதில் இந்த லெட்டரை ஒருத்தர் வாங்கி நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவர்கிட்ட போய் கொடுப்பாரு. அவர் போஸ்ட் மாஸ்டராக இருக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க போஸ்ட் மாஸ்டராக இருக்கலாம், இல்லை போஸ்ட்மேனாக இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ப்ரைவேட் கொரியர்ஸ் கூட இந்த லெட்டர்ஸ் எல்லாமே டெலிவரி பண்ணுறாங்க. இந்த லெட்டர்ஸ் பார்த்திங்கனாக்கா இது ஒரு மோஸ்ட்டாக பார்த்திங்கனாக்கா ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன், அதாவது ஃபேக்ட் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன்பாங்க. அதாவது ஈஸியாக இது அவைலபிளாக இருக்குது. எல்லோரும் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் லெட்டர் எழுதலாங்கிற மாதிரி ஈஸியான ஒரு கம்யூனிகேஷன் தான் இது. இந்த லெட்டர் எழுதுகிற மூலமாக அது ஒரு ரெக்கார்டாக மாறுது, பர்மனெண்ட்டாக நம்மக்கிட்டே இருக்குது, யாரும் மாற்றி பேச முடியாது. அதனால் ஒரு ஒன்ஸ் லெட்டர் எழுதிட்டாக்கா அதை ரெக்கார்டு மாதிரி நம்ம டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இது ரொம்ப லோ காஸ்ட் தான், ரொம்ப செலவு கம்மியாக இருக்க கம்யூனிகேஷன் இந்த லெட்டர் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, டெலகிராம்ஸ். It is also a form of written communication by which message can be sent quickly to distant places. It is generally used when there is an urgency of communicating any important messages. It transmits message much faster than ordinary postal mail. This facility is available in all telegraph offices
where on payment of specific charge, we send our messages. Charges are payable on the basis of number of words using in the writing of them in the message, including the address of the receiver's and sender's name. Hence, telegraphic messages are written in brief. Telegrams can be sent as ordinary or express. Express telegrams travel faster than ordinary telegrams, for which extra charges is to be paid. To send telegrams to foreign countries, cablegrams are used. Telegrams can also be sent by using telephones, which is called as phonograms. Here, by ringing up the telegraph office through the telephone, the message can be recorded and later the telegraph office transmits the message to the receiver. Right. இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் என்னென்னா டெலகிராம். இதெல்லாம் உங்கள் ஜென்ரேஷன் ஆளுங்க இதெல்லாம் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. டெலகிராமுங்கிற ஒரு ஆப்பை தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கிடையாது, இது டோட்டலாக டிஃப்ரெண்ட். இது என்னென்னா, இன்றைக்கும் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கனாக்கா, உங்கள் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் போனீங்கன்னா, அங்கே நீங்கள் யாருக்காவது டெலகிராம் அனுப்பணுனாக்கா அவங்கள அட்ரெஸ்ஸு நீங்கள் அனுப்பணும். அதில் ஏதாவது மெசேஜ்னா அந்த மெசேஜை சுருக்கமாக எப்படி நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புகிறீங்களோ, அதாவது ஷார்ட் மெசேஜ் சர்வீஸும்பாங்க, எப்படி எஸ்எம்எஸ் மொபைல் அனுப்புகிறீங்க அந்த மாதிரி ப்ரீஃபாக தான் அனுப்பணும், சின்னதாக தான் அனுப்பணும், சுருக்கமாக தான் அனுப்பணும். ஏன்னா இதில் ஒவ்வொரு எழுத்துக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில். ஸோ எவ்வளோ சுருக்கமாக இருக்குமோ அவ்வளோ சுருக்கமாக எழுதணும். அங்கே தான் சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டெலகிராம் இருக்கும். இந்த டெலகிராம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. எவ்வளோ, அதாவது நாங்கள் இருந்தபோது பைசா கணக்கில் சார்ஜ் பண்ணிருந்தாங்க. இன்றைக்கி என்னென்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சார்ஜஸ் இருக்குது. இத்தனை ரூபா அப்படின்ட்டு வச்சுருப்பாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ லெட்டர்ஸ் வருதோ அத்தனை ரூபா அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க, இன்க்ளூடிங் அட்ரஸும் சேர்த்தி தான். இதில் 2 வகையான டெலகிராம் இருக்குது. ஒன்று ஆர்டினரி டெலகிராம், இன்னொன்று எக்ஸ்பிரஸ் டெலகிராம். ஆர்டினரினாக்கா அது எப்பயும் போய் சேர நேரத்தில் போய் சேரும், 24 hours அந்த மாதிரி. அதே எக்ஸ்பிரஸ் டெலகிராம்னாக்கா அது ஒரே நாளில் போய் சேரும். இந்த மாதிரி 2 வகையான டெலகிராம்ஸு இன்றைக்கும் இருக்குது. நம்ம ஃபாரினுக்கு கூட டெலகிராம் அனுப்பலாம். அது பேர் வந்து கேபிள் கிராமுங்கிறவங்க. இன்னொன்று நம்ம டெலிஃபோன் மூலமாக கூட டெலகிராம் அனுப்பலாம். எப்படின்னா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அதில் வந்து நம்ம என்ன மெசேஜ் அனுப்பணுமோ அது வந்து சொல்லிட்டோன்னா நம்ம மெசேஜ் அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க நம்ம யாருக்கு அனுப்புவோம் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அது பேர் என்னன்னு சொல்கிறாங்க, ஃபோனோகிராம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டெலகிராஃபில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து மெசேஜ் சீக்கிரமாக நம்ம அனுப்புகிறவங்களுக்கு போய் சேரத்துக்கான யூஸ் ஆகுது இந்த டெலகிராம்ங்கிற விஷயம். நெக்ஸ்ட் டெலஃபோன்ஸ்னால் இந்த காலத்தில் வேறு எதுவும் இல்லை, மொபைல் தான் டெலஃபோன்ஸு. Telephone is a very popular form of oral communication. It is widely used for internal and external business communication. Long distance communication is facilitated by STD. STD naga subscriber trunk dial. While international communication can be made through ISG, that is international subscriber dialing facilities. Both government and private agency provide telecom services. Telephones is mostly preferred as it helps in establishing instant contact between the parties to all, as well as in the business firms as well as the private offices. Automatic switchboards known as private automatically branch exchange, that is PABX, are installed to facilitate internal as well as external communication. Nowadays mobile phones are very popular as they give an access to receiver at any time anywhere. This is an improvement over the fixed line telephone. It possesses many modern features like short message services, that is SMS, multimedia messaging services, MMS, etc. By using these services, written message can be sent to the receivers. Both private as well as government organizations provide these services. MTNL, BSNL, Airtel, Idea, Hutch, Reliance and Tata are leading mobile services providers in our country through CDMA, that is Code Division Multiple Access, and GSM, that is Global System of Mobile Communication. So right, இப்போ நாம் டெலிஃபோன் பற்றி இவங்க சொல்கிறாங்க. டெலிஃபோன்ஸ்னால் என்னென்னாக்கா லேண்ட்லைன் நீங்கள் பார்க்கலாம். அப்படின்னாக்கா இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் செல்லுலார், இதுதான் டெலிஃபோன்ஸில் வருது. இந்த டெலிஃபோன்ஸ் மூலமாக நம்ம இது ஒரு பாப்புலரான கம்யூனிகேஷன், ஓரல் கம்யூனிகேஷன் இந்த டெலிஃபோனுங்கிறது இன்றைக்கி உலக லெவலில்.
இது பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பிஸ்னஸ் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க உலக லெவலில். லாங் டிஸ்டன்ஸுக்கு பேசுறதுக்காக, அதாவது எஸ்டிடின்னு சொல்லுவாங்க, அது வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு பேசுறதுக்காக. அப்புறம் எஸ்டிடிங்கிறதுனால நம்ம இந்தியாவுக்குள்ளே பேசுகிறது எஸ்டிடி, இந்தியா தாண்டி மற்ற கண்ட்ரீஸ்க்கெலாம் பேசுனாக்கா அது ஐஎஸ்டிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் ஏஜென்சிஸும் இருக்குது இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்கும் இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்துலேருந்து சுவிட்ச் ஆகிறதுக்கான ஒரு ப்ரைவேட் ஆட்டோமேட்டிக் பிரான்ச் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதாவது பிஏபிஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெசிலிட்டியும் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எஸ்எம்எஸ், நம்ம மொபைல்லே எஸ்எம்எஸ் ஆப்ஷன் இருக்குது, எம்எம்எஸ் ஆப்ஷன் இருக்குது. எஸ்எம்எஸ்னாக்கா ஷார்ட் மெசேஜிங் சர்வீசஸ். சுருக்கமாக ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை அர்ஜென்ட்டாக கம்யூனிகேட் பண்ணணுனாக்கா நம்ம எஸ்எம்எஸ் பண்ணிக்கலாம். அதேட்டம் எம்எம்எஸும் அதே மாதிரி தான், நம்ம வீடியோ மூலமாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த புக்கு அவங்க வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து பிரிண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் இந்த கம்பெனிஸில் சொல்கிற கம்பெனியில் பாதி கம்பெனி இல்லை, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் யார் யார் இந்த சர்வீசஸ் தராங்க அப்படின்னாக்கா எம்டிஎன்எல், இது நார்த் சைடில் இருக்குது. பிஎஸ்என்எல் உங்களுக்கு தெரியும், ஏர்டெல் இன்றைக்கி இருக்குது, ஐடியா இன்றைக்கி இல்லை, ஏன்னா வோடோஃபோனும் ஐடியாவும் சேர்ந்து தான் விஐன்னு மாறிடுச்சு. ஹச் இன்றைக்கி இல்லை, நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ரிலையன்ஸ் தான் ஜியோவாக மாறி போச்சு. அப்புறம் டாட்டா இன்றைக்கி இல்லை, அதாவது இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கில் இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்க எந்த டெக்னாலஜியில் ஆரம்பத்தில் கொடுத்துருந்தானாக்கா சிடிஎம்ஏங்கிற டெக்னாலஜி, அதில் டவரே தேவையில்லாமல் இருந்துச்சு. ஸோ சேட்டலைட் மூலமாக பேசிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. அப்புறம் ஜிஎஸ்எம் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டெக்னாலஜி, சிம் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணுற டெக்னாலஜி. சிடிஎம்ஏ உங்களுக்கு சிம்மே இருக்காது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இந்த சர்வீசஸ், இந்த டெலிஃபோன் சர்வீசஸும் செல்லுலார் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெலெக்ஸ் பற்றி நீங்கள் கேள்விப்படுறது கொஞ்சம் ரேராக இருக்கும். ஏன்னா இது என்னன்னாக்கா இது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற விஷயம். டெலெக்ஸ் ப்ரொவைட்ஸ் அ மீன் ஆஃப் பிரிண்டட் கம்யூனிகேஷன் யூசர் டெலிபிரிண்டிங் கன்சிஸ்ட் ஆஃப் மிஷின் இன்ஸ்டால்ட் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் which are connected to central exchange through cable. In each machine the standard keyboard is fitted and any message typed by using those keyboards at one end is automatically typed at the other end. Hence instant transmission is possible. இந்த டெலெக்ஸுங்கிறது என்னவா இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி மிஷின் வந்து ரிசீவர் சைட்லேயும் சென்டர் சைட்லேயும் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு கம்யூனிகேஷன் சொல்கிறவங்க சைட்லேயும் கம்யூனிகேஷன் வாங்குறவங்க சைட்லேயும் இந்த மிஷினை வச்சுருப்பாங்க. இந்த மிஷினில் இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெசேஜை டைப் பண்ணணுனாக்கா இந்த மிஷினில் ஒரு கீபோர்டு இருக்கும், அதில் டைப் பண்ண உங்களுக்கு வந்து அங்கே ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி வரும். ஸோ இதுதான் டெலெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது முக்கால்வாசி இன்றைக்கி இல்லை, இது அந்த காலத்தில் இருந்துச்சு. பிஃபோர் 40 இயர்ஸ் இந்த டெலெக்ஸுங்கிறது ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ இதுக்காக தெரிஞ்சுக்கோங்க, ஜென்ரல் நாலேஜ்க்காக. நெக்ஸ்ட்டு ஃபேக்ஸ் இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபேக்ஸும் இதே டெலெக்ஸ் மாதிரியே தான். ஒரு இடத்துல வந்து மெசேஜை வந்து அவங்க எழுதி அந்த ஃபேக்ஸ் மிஷின் கீழே கொடுத்துருக்கு, ஃபேக்ஸ் மிஷின் அந்த பிரிண்டர் மாதிரி இருக்கும், அந்த ஃபேக்ஸ் மிஷினில் நான் இன்சர்ட் பண்ணுவாங்க அந்த பேப்பரை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பணுன்னாக்கா அந்த பேப்பரை வந்து நான் உங்களுக்கு அந்த ஃபேக்ஸ் மிஷினில் இன்சர்ட் பண்ணிட்டேனாக்கா அது உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நீங்களும் ஒரு ஃபேக்ஸ் மிஷின் வச்சுருப்பீங்க. அந்த உங்கள் சைடில் வந்து ஒரு காப்பி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஒரு காப்பி உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுதான் ஃபேக்ஸ் மிஷின். அது என்னென்னு பார்ப்போம். ஃபேக்ஸ் or facsmile is an electronic device that enables instant transmission of any matter which may be handwritten or printed like letters, diagrams, graphs, sketches, etc. By using telephone lines, these machines sends the exact copy of the documents to another fax machines at the receiving end. For sending any messages, the documents on which message, diagram or drawing is typed or drawn has to be put in the fax machine and the fax numbers, the telephone number of the other party has to be dialed. Then the fax machine at the receiving end will instantly produce the replica of the matter. This is the most commonly used means of written communication in business. The main advantage of fax system is easy operation, instant transmission of handwriting or printed matters over any distance. Telephone machines also record each transactions of communication. The only limitation in the fax machine accepts documents up to the standard size.
Again, as a usual practice, the copy of the same document is sent to the receiver through post for their record. Telephone receivers at the other end also makes the photocopy of the document immediately after receiving the message through fax machines, because there may be chance that the ink used by the machine may fade away after some time. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேக்ஸ் மிஷின் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த ஃபோன் நம்பருக்கு நான் இந்த ஃபேக்ஸ் மிஷினை டயல் பண்ணி உங்களுக்கு அனுப்பலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு அடிச்சுன ஒரிஜினல் காப்பி உங்களுக்கு வராது, ஒரு ஃபேக்ஸ் பேப்பரில் தான் வரும். அதில் பிரிண்ட் நாலடிவில் அது அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால நான் உங்களுக்கு அனுப்பிச்ச கண்டென்ட்டை உங்களுக்கு நான் மறுபடியும் போஸ்ட்டில் அனுப்புவேன், ஒரிஜினல் காப்பி. ஸோ இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் பீப்புள் எல்லாமே இமீடியட் ரிட்டர்ன் கம்யூனிகேஷனுக்கு இந்த ஃபேக்ஸ் மிஷின் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இமெயில் உங்களுக்கே தெரியும், இந்த காலத்தில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இமெயிலில் தான். எலக்ட்ரானிக் மெயில், popularly known as email, is a modern means of communication. The system makes use of electronic methods of transmitting and receiving information. In this case, individuals through the internet open up an email account in their name from any ISP naga internet service provider. Then letters or messages, pictures and sounds can be sent through their computer to email account of the other individuals. Whenever the other person will access his mail account, he receives the message. The information is communicated audio, visually, and the process is extremely fast. This method is gaining popularity with increased use of internet among the users. ஸோ இமெயில்னால் உங்களுக்கே நல்லா தெரியும், ஒன்றும் கிடையாது. அது நம்மளோட லெட்டர் ஆகட்டும், இல்லை டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை பிக்சர்ஸ் ஆகட்டும், எது வேணாலும் நாம் அந்த இமெயில் மூலமாக ஒரு பர்டிகுலர் ஐஎஸ்பின்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் இமெயில் ஐடிக்கு அனுப்ப முடியும். இன்றைக்கி காலகட்டத்தில் இமெயிலுங்கிறது ஒரு பிரபலமான பாப்புலரான ஒரு கம்யூனிகேஷனாக இருக்குது, கம்யூனிகேஷன் டிவைஸாக இருக்குது. இதில் ஆடியோவும் நம்மளால் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கம்ப்யூட்டர் மூலமாக அனுப்புறது, இன்றைக்கி நம்ம மொபைல் மூலமாகவே அனுப்பிக்கலாம். வாய்ஸ்மெயில், திஸ் இஸ் அ கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிஸ்டம் ஃபார் ரிசீவிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் டு இன்கமிங் டெலிஃபோன் கால்ஸ். It records and stores telephone messages through computer memory. The call can get the required information by dialing the voicemail number and then following the instruction of the computer. The individuals can also record their message through voicemail. The receivers at their own convenience can get the message from the machine and take action accordingly. You can get information regarding admissions, examinations and results of NIS through the interactive voicemail system which has been installed at the headquarters of Noida. You can dial any of the two telephones numbers to get information from the voicemail. இப்போ இந்த வாய்ஸ்மெயிலுங்கிறது என்னென்னா, அது ஃபோன் மாதிரி அந்த டிவைஸ் இருக்கும். இப்போ நாம் சப்போஸ் வீட்டில் இல்லாத போது, இல்லை ஆஃபீஸில் மேனேஜர் அந்த டெஸ்கில் இல்லாத போது அதில் ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கும், ப்ரீ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கும். நாமளே நிறைய டைம் நிறைய கம்பெனிஸ்க்கெல்லாம், இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, இல்லை ஷோரூம்ஸ்க்கு ஃபோன் பண்ணும்போது நீங்கள் கேட்கலாம், கம்ப்யூட்டரைஸு ஒரு லேடி பேசுகிற மாதிரியே இருக்கும். அது எல்லாமே வாய்ஸ்மெயில் தான். ஸோ அவங்க நாம் அந்த வாய்ஸ்மெயில் மூலமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிவிடுவோம், அது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். அங்கே சப்போஸ் வெளியே போனவங்க வந்த வாட்டி அந்த மிஷினை ஆன் பண்ணி எத்தனை பேர் வாய்ஸ் மெயிலில் பேசியிருக்காங்களோ அவங்களுக்கு மெசேஜை கேட்டுக்கலாம். ஸோ இது என்னன்னாக்கா, டெலிஃபோன்னாக்கா நம்ம உடனே நீங்கள் ஃபோன், இப்போ நான் பண்ணனாக்கா ஃபோன், நீங்கள் உடனே ஃபோன் எடுத்து பேசுகிறீங்க, அது டெலிஃபோனு. இதே வாய்ஸ் மெயில்னால், நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நீங்கள் எங்கேயா வெளியே எங்கேயோ போயிட்டீங்க, நான் சொல்கிறது மொபைலில் கிடையாது, இது அந்த லேண்ட்லைனில். ஸோ வெளியே போயிட்டீங்க, வீட்டில் இல்லை ஆஃபீஸ் இருந்தனாக்கா நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணலாம், இந்த மாதிரி நான் ஃபோன் பேசியிருக்கேன், இந்த மாதிரி விஷயமாக தான் பேஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் வச்சுருவேன். நான் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகிடும் உங்களோட மிஷினில். நீங்கள் வந்தாட்டி பொறுமையாக கேட்டு மறுபடியும் என்னை கூப்பிடுவீங்க. இதுதான் வாய்ஸ்மெயிலோட யூசேஜ். டெலிகான்ஃபரன்சிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி நம்ம மொபைல்லே பார்த்தீங்கன்னாக்கா பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் ரிலேஷன்ஸையும் அப்படியே ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறது தான் டெலிகான்ஃபரன்சிங். அது வீடியோலையும் இருக்கும், ஆடியோலையும் இருக்கும். அது என்னென்னு பார்ப்போம். கான்ஃபரன்ஸ் ஜென்ரலி ரெஃபர்ஸ் டு meeting the people for the consultation or discussion regarding any common issues. Here people sit together and interact face to face
with each other. But teleconferencing is a system through which people interact with each other without physical sitting in the front of others. People can hear the voice and see the pictures of the others and also respond to their queries even if sitting in different countries. It requires the use of modern electronic devices like telephone, computers, television, etc. For every teleconferencing and central controlling unit is required that facilitate the entire process of communication. There are two different types of telephone conferencing. One is audio conferencing and other video conferencing. Let us know about them. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்ஃபரன்சிங், இந்த டெலிகான்ஃபரன்சிங் தான் என்னென்னாக்கா அதில் 2 விதம் இருக்குது. ஒன்று ஆடியோ. இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் வேறு யாருக்காவது நம்ம ஃபோன் கான்வர்சேஷனில் ஆட் பண்ணணுன்னாக்கா நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ அது வந்து ஆடியோ கான்ஃபரன்சிங். இதே வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், இப்போ ஜூம் மீட்டிங் நம்ம பண்ணிட்டுருக்கோம், இல்லை வாட்ஸ்அப்பில் நம்ம பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஆட் பண்ணிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இப்போ நிறைய கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, எல்லாமே ஒரு இடத்துல வந்து உட்காந்து பேச முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு அது தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. இது கொரோனா டைமில் முக்கால்வாசி வீடியோ கான்ஃபரன்சிங் தான் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை பற்றி தான் சொல்கிறாங்க. இப்போ ஆடியோ கான்ஃபரன்சிங் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க, வீடியோ கான்ஃபரன்ஸும் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, இந்த நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள், இப்போ கொரோனா டைமில் எப்படி நாம் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு பேசிட்டு இருந்தோம், அதுதான் இங்கே டயக்ராமாக போட்டிருக்காங்க. ஸோ வேறு ஒன்றும் புதுசாக அதில் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பிக்சர் ஆடியோ கான்ஃபரன்ஸ் எப்படி இருக்கும், அங்கே ஒரு ஆடியோ டிவைஸ் வந்து வச்சுருக்காங்க, 4 பேர் அந்த டிவைஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டிவைஸ்க்குள்ளே வந்து ஒவ்வொருத்தவங்க வேறு இடத்துலேருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இது ஆடியோ கான்ஃபரன்சிங். வீடியோ கான்ஃபரன்சிங்னாக்கா உங்களுக்கே நல்லா தெரியும், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் டிவிலே பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், எல்லாம் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க தினமும். ஸோ இதுதான் வீடியோ கான்ஃபரன்சிங், ஆடியோ கான்ஃபரன்ஸோட